வணக்கம் அன்பு நண்பர்களே, நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2025. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் உங்கள் முதல் வீட்டில் இருக்கிறார். குரு முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்ல பலன்களை தருவதாக கருதப்படுவதில்லை. ஆனால் இங்கு வந்த பிறகு குரு சில நலன்புரி வேலைகளில் உங்களை இணைக்க முடியும். இதனாலேயே குருவிடமிருந்து கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அவசரம் காட்டுவது சரியாக இருக்காது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் கடைபிடித்தால் வணிக கிரகமான புதன் 2வது வீட்டிற்கு மாறுவது வணிக விஷயங்களிலும் நல்ல பலனை தரும். குறிப்பாக உங்கள் பணியிடைத்தரகர் அல்லது புரோக்கராக இருந்தால் நீங்கள் புதனின் அருளால் மிகச்சிறந்த முடிவுகளை அடைய முடியும். உங்களின் 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 2ஆம் வீட்டில் நிற்பதால் உயர்கல்வி விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதன் ஆரம்ப கல்விக்கும் பொறுப்பான கிரகம் என்பதால் ஆரம்ப கல்வியிலும் புதன் உதவியாக இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் அம்சம் ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் நல்ல பலனை தரும். இருப்பினும் 4வது வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் செல்வாக்கு உள்நாட்டு சூழலை மோசமாக்கும் மற்றும் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் சராசரி அல்லது கலவையான முடிவுகளை பெறலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் சில குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இருப்பினும் புதனின் பெயர்ச்சி 2வது வீட்டில் தொடர்கிறது. இது பேச்சுவார்த்தை மூலம் தகராறுகளை தீர்க்க உதவுகிறது. இதன் பொருள் இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடன் தகராறு அல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை பொதுவாக சாதகமாக இருக்கும். எனவே இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய பொருந்தக்கூடிய தன்மையை காணலாம். இந்த மாதம் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் குரு அனுகிரகத்தால் பிரச்சனைகள் விரைவில் தீரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரச்சனைகள் வராத வகையில் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. ஏனென்றால் குருவின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயின் நிலை சிறப்பாக இல்லை. இந்த காரணத்திற்காக கடின உழைப்பின்படி வருவாய் தொடரும். ஆனால் சில சதவீத வருமானம் தடைபடலாம். வாகனங்கள் போன்றவற்றை கவனமாக ஓட்டுவது அவசியம். ஏனெனில் இந்த மாதம் காயம் ஏற்படும் என்ற பயம் இருக்கும். எனவே உணவு முறை மற்றும் காயங்கள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: ஆலமரத்தின் வேர்களுக்கு இனிப்பு பாலை வழங்கி அங்குள்ள ஈரமான மண்ணை உங்கள் தொப்புளில் தடவவும். நன்றி, வணக்கம்.